இந்த லேசர் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டா அதுலருந்து ஹேர் ஈஸியா ரிமூவ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா வேக்ஸ் பண்ணி டக்குன்னு எடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு? அத பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்புற மக்கள் வந்து இப்போ படிச்ச டாக்டர்ஸை நம்புறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து FDA அப்ரூவ் ட்ரீட்மெண்ட் தான். We don't say removal. There is a reason we don't say removal because it is a permanent reduction solution. உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் மாறிட்டே வரும் அண்ட் ஃபைன் ஹேர் ஆகிடும் அண்ட் வர்ச்சுவலி இன்விசிபிள் ஆகிடும். இட் இஸ் வெரி சேஃப் ஆல்சோ. நீங்கள் வேக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பெயின் டாலரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹாட்டாக வேக்ஸ் வந்து உங்கள் மேலே போடுறாங்க, அப்படி இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு காஸ் டேமேஜ் டு தி ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் வேக்சிங் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வேக்சிங் பண்ணுவீங்க? 15 days 20 days ஒரு வாட்டி நீங்கள் வேக்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ யூ கண்டினியூஸ்லி டேமேஜிங் அண்ட் அப்கிரேடிங் யோர் ஸ்கின். நீங்கள் 20s 30s ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து 50 years ஆகும்போது பாதிக்கும். பட் லேசர் ஹேர் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 sessions, அதுவும் வந்து ஒவ்வொரு செஷனுக்கு இடையில வந்து 2 months கேப் வரலாம், 4 months கேப் வரலாம், ஃபுல் க்ரோத் வரத்துக்கு 6 months கூட கேப் வரலாம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் ஹேர் ரிடக்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன காமனாக மிஸ்கன்செப்ஷன் பண்ணுறாங்கன்னா, லேசர் அப்படின்னாலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவ்வளோ செலவு பண்ணி என்னால் செஷன்ஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 days 20 days ஒன்ஸ் நீங்கள் போய் வேக்சிங்க்கு செலவு பண்ணுறீங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக லேசரில் போட்டிங்க அப்படின்னா 6 sessions முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்டிங் எக்ஸ்பென்சஸும் கம்மி தானே.